கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 136வது சங்கீதம் அதனுடைய 23வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 136 23வது வாக்கியம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, தேவ மனிதனாகிய சங்கீதக்காரன் 136வது சங்கீதத்தை எழுதுகிற பொழுது 23வது வாக்கியத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளதென்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, நாம் வசதியாக வாழும் பொழுது, பொருளாதார ரீதியாக உயர்வாக இருக்கும் பொழுது, நல்லா சம்பாதிக்கும் பொழுது, நல்ல வருமானங்கள் வரும் பொழுது, நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நம்மை நினைத்து பார்ப்பவர்கள் கூட இருப்பவர்கள் மனிதர்கள். அதே சமயம் நாம் சுகவீனமாய் இருக்கும் பொழுது, நாம் பலகீனமாய் இருக்கும் பொழுது, பொருளாதாரத்திலே குறைவுள்ளவங்களாய் இருக்கும் பொழுது, வசதிகள் இல்லாத காலகட்டத்திலே நம்முடைய தாழ்விலே நம்மை நினைத்து பார்க்கிறவர் ஆண்டவராகிய தேவன் ஒருவர் மாத்திரமே. வசதிகள் இருக்கும்போது மாத்திரம்தான் மனிதர்கள் நம்மை நினைத்து பார்க்கிறாங்க, கூட இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். வசதி குறைந்து விட்டால், பணம் குறைந்து விட்டால், வருமானம் குறைந்து விட்டால், சொத்துக்கள் குறைந்து விட்டால், அவர்கள் எதிர்பார்க்கிற வசதி வாய்ப்புகள் நம்மிடத்தில் இல்லாத பட்சத்தில் அவர்கள் நம்மை நினைத்து பார்க்க மாட்டார்கள், அவர்கள் நம்மை விசாரிக்க மாட்டார்கள், அவர்கள் நம்ம கூட இருக்க மாட்டார்கள், ஒரு ஃபோன் பண்ணி கூட நம்மை விசாரிக்க மாட்டார்கள். அதுதான் மனிதர்களாக இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சங்கீதக்காரன் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அப்படின்னு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். கஷ்டப்படுகிற பொழுது, கண்ணீர் சுந்துகிற பொழுது, வேதனைப்படுகிற பொழுது, வருமானங்கள் இல்லாமல் தவிக்கும் பொழுது, வேலை இல்லாமல் தவிக்கும் பொழுது, குடும்பத்தில் எதிர்மறையான சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது, நம்முடைய தாழ்விலே, நம்முடைய கஷ்டத்தில், நம்முடைய உபத்திரவத்தில் நம்மை நினைத்து பார்க்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. நம்முடைய தாழ்விலே நினைத்தவரை துதியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் கண்பானவர்களே, ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், ஒருவேளை ஒரு காலத்தில் நாங்கள் வசதியாக வாழ்ந்தோம், நல்ல செழிப்பாக வாழ்ந்தோம், நல்லா சம்பாதித்தோம், அப்போ நிறைய பேர் கூட இருந்தாங்க, நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க, நிறைய பேர் எங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க. இப்போ வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்குது, சம்பாத்தியம் குறைவாக இருக்கிறது, செல்வாக்கு குறைவாக இருக்கிறது. அதனால் எல்லாருமே எங்களை மறந்துட்டாங்க, சொந்த பந்தங்கள் எங்களை மறந்துட்டாங்க, நண்பர்கள் எங்களை மறந்துட்டாங்க, எல்லாரும் எங்களை கைவிட்டுட்டாங்க, யாருமே எங்களை நினைத்து பார்க்கவில்லை என்று சொல்லி இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், உங்களுடைய தாழ்விலே நினைக்கிறவர் ஆண்டவராகிய தேவன். ஒருவேளை கஷ்டத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, தாழ்விலே ஆண்டவர் உங்களை நினைக்கிறார். உங்கள் தாழ்விலே உங்கள் குடும்பத்தை கர்த்தர் நினைக்கிறார். உங்களுடைய தாழ்விலே உங்களுடைய வேலைகளை, வருமானங்களை கர்த்தர் நினைத்து பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 13 வரை வாசித்து பார்க்கும் பொழுது, தேவ மனிதனாகிய ஈசாயினுடைய குடும்பத்தில் ஒருவரே ராஜாவாக தேர்ந்தெடுக்கிற ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தேவ மனிதனாகிய ஸ்தோத்திரம் சாமுவேல் ஈசாயினுடைய வீட்டுக்குள் வந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உன்னுடைய பிள்ளைகளிலே ஒருவரை கர்த்தர் ராஜாவாக தெரிந்து கொள்ள போகிறார் என்று சொன்ன பொழுது, ஈசாய் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் வரிசையாக வர வைத்து மூத்த மகனை முன்பதாக அனுப்புகிறார், 2வது மகனை அனுப்புகிறார். இப்படி ஒவ்வொரு மகனாக அழைத்து கொண்டு வந்து சாமுவேலுக்கு முன்பதாக நிறுத்துகிற பொழுது ஒவ்வொரு மகனையும் ஆண்டவர் நிராகரிக்கிறார். மூத்தவனை கொண்டு வந்து நிறுத்துகிற பொழுது ஆண்டவர் நிராகரிக்கிறார். 2வது நபரை கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது ஆண்டவர் நிராகரிக்கிறார். இப்படி ஒவ்வொரு மனிதர்களையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் முன்பதாய் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது ஆண்டவர் அந்த பிள்ளைகள் எல்லாம் நிராகரித்தார். அப்போ சாமுவேலுக்கு ஒரு ஆச்சரியம், எந்த பிள்ளைகளையுமே ஆண்டவர் ஊழியத்திற்காக ராஜாவாக தெரிந்து கொள்ளவில்லையே, பின்ன யாரை ஆண்டவர் ராஜாவாக தெரிந்து கொள்ள போகிறார் என்று சொல்லி ஈசாயை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்திலே, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புகிறது. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்கும் பொழுது 11ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். என் கண்பான
அன்பானவர்களே, வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன காரியம் நடந்தாலே, ஒரு சந்தோஷப்படுகிற ஒரு சிறு காரியம் நடந்தாலே வீட்டில் எல்லாரும் கூட இருக்கணும்னு நம்ம நினைப்போம். ஆனா ஒரு வீட்டுக்குள்ளே ராஜாவை தேர்ந்தெடுக்கிற ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அப்படியானால் தாவீதும் அந்த வீட்டுக்குள் கட்டாயம் இருந்திருக்க வேண்டும். பெற்றோர்கள் தாவீதை அழைத்து வந்திருக்க வேண்டும், அல்லது சகோதரன்மார்கள் தாவீதை அழைத்து கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் பெற்றோர்களால் தாவீது நிராகரிக்கப்படுகிறார். கூட பிறந்த சகோதரன்மார்களால் தாவீது நிராகரிக்கப்படுகிறார். சமுதாயத்தினால் தாவீது நிராகரிக்கப்படுகிறார். ஸ்தோத்திரம். எல்லாருமே மூத்தவங்களா இருந்ததுனாலே, கொஞ்சம் செல்வாக்கு உள்ளவங்களா இருந்ததுனாலே எல்லாருமே மூத்தவர்களை கனம் பண்ணினாங்க. ஆனா தாவீதை அந்த இடத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, யாரும் அங்கீகரிக்கவில்லை, தாவீதை யாரும் நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் வீட்டுக்குள் இருக்கிற மூத்தவர்களை எல்லாரும் நினைத்து பார்த்த பொழுது, வனாந்தரத்தில் ஒருவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான், அவனுடைய தாழ்விலே ஒருவர் நினைத்தார். வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் நினைத்து பார்த்தார். அவன் ஆராதனைகளை நினைத்து பார்த்தார். அவனுடைய ஜெபங்களை கர்த்தர் நினைத்து பார்த்தார். அவனுடைய பரிசுத்த ஜீவிதத்தை கர்த்தர் நினைத்து பார்த்தார். அவன் இருதயத்தின் விருப்பங்களை கர்த்தர் நினைத்து பார்த்தார். அப்பொழுது ஸ்தோத்திரம், உன் மகனை அழைத்து கொண்டு வா என்று சொன்ன பொழுது தாவீதை அழைத்து கொண்டு வந்து சாமுவேலுக்கு முன்பதாக நிறுத்தினார்கள். அவன் மிகவும் சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்தான், அழகுள்ளவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கு தாவீது வந்து நின்ற உடனேயே ஆண்டவர் சொல்லுகிறார், இவன்தான் நீ எழும்பி அபிஷேகம் பண்ணு, இவன்தான் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டவன், இவன்தான் ஜனங்களை அரசாளும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ எழும்பி இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அதான் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீதை பெற்றோர்கள் நினைத்து பார்க்கலை, கூட பிறந்தவர்கள் தாவீதை நினைத்து பார்க்கல. ஸ்தோத்திரம். அண்ணன் தம்பிகள் நினைத்து பார்க்கல, சமுதாயம் அவரை நினைத்து பார்க்கல, கூட வேலை செய்யறவங்க தாவீதை நினைத்து பார்க்கல. ஆனா தாவீதுடைய தாழ்மையில நினைத்து பார்த்தவர் ஆண்டவராகிய தேவன். தாவீதை வனாந்தரத்தில் நினைத்து பார்த்தவர், ஆடுகளை மேய்க்கிற இடத்துல நினைத்து பார்த்தவர் ஆண்டவராகிய தேவன். அப்ப அந்த தாழ்விலே தாவீதை நினைத்து பார்த்ததனாலே இஸ்ரவேல் அனைத்திற்கும் தாவீதை ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை தாவீதை போல உங்கள் சொந்த குடும்பத்தாரால் நீங்கள் அவமதிக்கப்படுகிறீர்களோ, நண்பர்களால் அவமதிக்கப்படுகிறீர்களோ, உங்களுடைய ஸ்தோத்திரம் எல்லா நண்பர்களாலும் எல்லா சொந்த பந்தங்களாலும் நீங்கள் நிராகரிக்கப்படுகிறீர்களோ, நீங்கள் வசதி வாய்ப்பு இல்லாமல் வாழ்கிறதுனாலே, பணத்திலையும் பொருளாதாரத்திலையும் கஷ்டப்படுகிறதுனாலே எல்லோரும் மறந்து போனார்களோ, உங்களை ஒருபோதும் ஆண்டவர் மறப்பதில்லை. உங்கள் தாழ்விலே கர்த்தர் நினைத்திருக்கிறார், உங்கள் குறைவிலே கர்த்தர் நினைத்திருக்கிறார், உங்கள் கண்ணீரிலே கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். அப்ப ஆண்டவர் நம்மை தாழ்விலே நினைக்கும் பொழுது நடக்கிற முதலாவது காரியம், சங்கீதங்களின் புஸ்தகம் 138வது சங்கீதம் 6வது வாக்கியம் சொல்லுகிறது, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உயர்ந்தவர் தான், ஸ்தோத்திரம், சிங்காசனத்தில் உயர்ந்தவர் தான், ஆனா தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது தாழ்ந்தவனாயிருந்தாலும், ஸ்தோத்திரம், தாழ்வில் இருந்தாலும், குறைவிலே இருந்தாலும், எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டாலும், கர்த்தர் உயரத்தில் இருந்தாலும் தாவீதை கர்த்தர் தூக்கி எடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சேற்றில் இருந்தவனை தூக்கி எடுத்தார், பலகீனத்தில் இருந்தவனை தூக்கி எடுத்தார், நண்பர்கள் மத்தியிலே தூக்கி எடுத்தார், சொந்த பந்தங்கள் மத்தியிலே தூக்கி எடுத்தார். அநேக ஸ்தோத்திரம், அருமையான பகல் வேளை அநேகர் உங்களை எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி, சுடர் விட முடியாதபடி உங்களை அமிழ்த்துகிறார்களோ, உங்களை நிராகரிக்கிறார்களோ, உங்களை புறக்கணிக்கிறார்களோ, ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். 1000 பேர் உங்களை அடக்கி உட்கார வைத்தாலும் கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பார். ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்களை எல்லா சொந்த பந்தங்களுக்கு முன்பதா உங்கள் குடும்பம் அமிழ்த்தப்படுகிறதோ, உங்கள் குடும்பத்தை கர்த்தர் தூக்கி எடுப்பார். ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற உங்களை அநேகர் தாழ்த்துகிறார்களோ, உங்களை கர்த்தர் தூக்கி எடுப்பார். உங்கள் ஊழியத்தை கர்த்தர் தூக்கி எடுப்பார். உங்கள் எதிர்காலத்தை, உங்கள் ஜீவிதங்களை கர்த்தர் தூக்கி எடுப்பார். எல்லாரும் உங்கள் பிள்ளைகளை மட்டம் தட்டுகிறார்களோ, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாகவே தூக்கி எடுப்பார். காரணம், கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிற கர்த்தராய் இருக்கிறார். தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிற கர்த்தராய் இருக்கிறார். உங்கள் குடும்பத்தை இந்த பகல் வேளை, உங்கள் பிள்ளைகளை இந்த பகல் வேளை கர்த்தர் நினைத்து பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34வது வசனம் சொல்லுகிறது, இகழ்வோரை இகழுகிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஒருவேளை வசதி இல்லை, பணம் இல்லை, பொருள் இல்லை, படிப்பில்லை, அந்தஸ்து இல்லை, செல்வாக்கு இல்லை, எங்கள் சொந்த பந்தங்களை போல நாங்கள் இல்லை என்று சொல்லி அநேகரை உங்களை இகழலாம், அநேகர் உங்களை வேதனைப்படுத்தலாம். அதை நிமித்தம் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம், தாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய
உங்களிடத்துல பணம் இல்லை, பொருள் இல்லை, வசதிகள் வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்குது, சொந்த பந்தம் நண்பர்கள் உங்களை சுற்றி வாழ்றவங்க எல்லாரும் வசதியா வாழ்றாங்க. ஆனா உங்ககிட்ட அந்த வசதி, அந்த பொருளாதாரம், அந்த நன்மை, அந்த மேன்மைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, உங்ககிட்ட இருக்கிற கிருபை அவர்களிடம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, இகழ்வோரே அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அவர்களிடம் பணம் இருக்கிறது, உங்களிடம் கிருபை இருக்கிறது. அவர்களிடம் வசதி இருக்கிறது, உங்களிடம் கிருபை இருக்கிறது. அப்ப கிருபை தான் ஜெயிக்கும். உங்கள் மேல் கர்த்தர் கிருபையை வைத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தின் மேல் கர்த்தர் கிருபையை வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் மேல் கர்த்தர் கிருபையை வைத்திருக்கிறார். ஊழியத்தின் மேல் கர்த்தர் கிருபையை வைத்திருக்கிறார். உங்கள் தொழில் ஸ்தலத்தில், வியாபார ஸ்தலத்தில் ஆண்டவர் தமது கிருபையை வைத்திருக்கிறார். அவர்களிடம் பணம், வசதி, வாய்ப்புகள் எல்லாம் இருந்தாலும் உங்களிடத்துல தெய்வம் கிருபையை வைத்திருக்கிறபடியால் அந்த கிருபை நிச்சயமா ஒரு நாள் உங்களை உயர்த்தும். ஸ்தோத்திரம். அப்ப தாழ்மையுள்ளவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். இரண்டாவது, தாழ்மையுள்ளவனுக்கு கிருபையை கொடுத்து ஆண்டவர் அவனை உயர்த்துகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். மூன்றாவது, யோபு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, தாழ்ந்தவர்களை உயர்த்தி வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ மூன்றாவதாக, தாழ்மையுள்ள பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அன்பானவர்களே, உயர்வு என்பது மனிதனால் கொடுக்க முடியாது. நீங்கள் நம்பியிருக்கிற சொந்த பந்தங்கள் உங்களை உயர்த்த முடியாது. உங்கள் உடன்பிறப்புகள் உங்களை ஒரு நாளும் உயர்த்த முடியாது. உங்கள் குடும்பத்தார் உங்களை உயர்த்த முடியாது. இந்த சமுதாயம் உங்களை உயர்த்த முடியாது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம்தான் நிச்சயமாக உங்களை உயர்த்த முடியும். உங்கள் வியாபாரத்தில், உங்கள் பொருளாதாரத்தில், உங்கள் பிசினஸ்ல, உங்கள் ஊழியத்தில் ஆண்டவரால் மாத்திரம்தான் உங்களை உயர்த்த முடியும். எப்பொழுதும் தாழ்மையை காத்துக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள் என்று. தாவீதுடைய தாழ்வில் நினைத்தவர் கர்த்தர், யோசேப்பின் தாழ்வில் நினைத்தவர் கர்த்தர், தானியேலின் தாழ்வில் நினைத்தவர் கர்த்தர். அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் தாழ்வில் நினைத்து உயர்த்தின தேவன் உங்களை நினைத்து பார்ப்பால். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 1ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்போ நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையிலே மேய்ப்பனாக ஏற்றுக்கொண்டு, நம்முடைய குடும்பத்திலே கர்த்தரை மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டு, நம்முடைய பிரயாசத்தில், நம்முடைய பொருளாதாரத்தில், நாம் செய்கிற ஊழியத்தில், நாம் செய்கிற வேலைகளிலே கர்த்தரை மேய்ப்பராக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது ஒரு நாளும் நீங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டீர்கள். உங்கள் குடும்பம் ஒரு நாளும் தாழ்ச்சி அடையாது. உங்கள் வியாபாரம், உங்கள் தொழில் ஒரு நாளும் தாழ்ச்சி அடையாது. நீங்கள் செய்து வருகிற ஊழியம் ஒரு நாளும் தாழ்ச்சி அடையாது. காரணம், கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருக்கிறபடியால் நீங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை. குட்டிகள் பட்டினி அடைந்து தாழ்ச்சி அடையலாம். அந்த கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஜெபத்தை நிறுத்தாதீங்க, விசுவாசத்தை விட்டுறாதீங்க, வேத தியானத்தை விட்டுறாதீங்க, ஆலயத்திற்கு செல்வதை விட்டுறாதீங்க, பரிசுத்தத்தை விட்டுறாதீங்க. தொடர்ந்து தேவ கிருபையில் முன்னேறி செல்லுங்க. தொடர்ந்து ஜெபமணி கொண்டு இருங்க. எல்லாரும் உங்களை மறந்து போனாலும் ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை நினைக்கிறவராய் இருக்கிறார். தாழ்விலே நினைக்கிறவராய் இருக்கிறார். அந்த தாழ்விலே உங்களை நோக்கி பார்க்கிற கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த பகல் வேலைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வசதி வாய்ப்புகள் இருக்கும் பொழுதும் மனிதர்கள் எங்களை நினைத்து பார்ப்பாங்க. ஆனால் தாழ்வில் எங்களை நினைத்து பார்க்கிறவர் கர்த்தர் ஒருவரே. எங்களை தாழ்வில் நினைத்து பார்த்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரெல்லாம் தூரத்திலும் சமீபத்திலும் ரொம்ப கலங்கி போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, தாழ்வில் இருக்கிற இந்த பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. வருமான ரீதியா, பொருளாதார ரீதியா, படிப்பு ரீதியா, ஆசீர்வாதங்கள் ரீதியா இந்த பிள்ளைகள் ரொம்ப தாழ்ந்த நிலைமையில் இருக்கலாப்பா. இந்த பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளை கனப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் இவங்களை மறந்து போனார்களோ அவர்களை நினைத்து பார்க்கிற அளவிற்கு, தேடி வருகிற அளவிற்கு இந்த பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். தாவீதை சொந்த குடும்பம் மறந்து போனாலும் ஆண்டவரே, மறவாத தெய்வம், ஆண்டவரை நினைத்து பார்க்கிற தெய்வம் தாவீதை உயர்த்தினது போல இந்த பகல் வேளை இந்த பிள்ளைகளையும் உயர்த்தும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். வாழ்க்கையில், குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ள பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.